தமிழ்நாட்டுக்காரனுக்கு தாமரை என்னென்ன துரோகம் செஞ்சுச்சுன்னு தெரியும். டெல்லி வஞ்சிக்குதுன்னு தெரியும். புதிய கல்விக் கொள்கை நீட்டுன்னு நீங்க பேச முடியாது, புரிஞ்சுக்குவான். வட இந்தியன்ட்ட போய் நீட்டு புதிய கல்விக் கொள்கைனா அவனுடைய அதிகபட்ச படிப்பே 6ஆம் கிளாஸ். அவன்கிட்ட போய் நீட்டு அவன் படிச்சா என்ன படிக்காட்டி என்ன? அங்கெல்லாம் நீட்டுனா என்னன்னே பாதி பேருக்கு தெரியாது. ஏன்னா அவன் 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு தானே வரான். அதுவே அவனுக்கு பெரிய படிப்பு. இங்கிலீஷ் தெரியாது. ஸோ புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறான்னா அவன் கொஞ்சமாக படிச்சிருந்தா தான் முடியும். குறைந்தபட்ச டிகிரி முடிச்சிருக்கணும். நீட்டுனா அவன் ஒரு எம்பிபிஎஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகக்கூடிய அளவுக்கு நாலேஜ் உள்ளவனா இருக்கணும். அந்த ஃபேமிலியா இருந்தால் தான் நீட்டை பற்றி பேசுவான். தமிழ்நாட்டில் மெடிசன் படித்தவன் அதிகம், இன்ஜினியரிங் படித்தவன் அதிகம். தெருக்கு தெரு இன்ஜினியரிங் மெடிசன் படித்தவன் அக்ரி படித்தவன் தான் இருக்கான். தமிழ்நாட்டில் எல்லாரும் படித்தவன். அதனால தான் ஹையர் ஸ்டடீஸில் டெல்லி செய்கிற துரோகங்களை கண்டுபிடிக்கிறான். ரிசர்வேஷன் இல்லை. நீங்கள் கேட்கலாம், ஏன் தமிழ்நாடு மட்டும் இடஒதுக்கீடு, உயர்கல்வியில் இடஒதுக்கீடு இது எல்லாம் பேசுதுன்னா இவன் தான் உயர்கல்விக்கு போகிறான். மற்ற ஸ்டேட்டுக்காரனுக்கு தெரியல. அவன் 10th 12th தான் அவன் அதிகபட்ச லெவல். அதனால தான் முடிச்சுட்டு மிலிட்ரிக்கு போயிடுறான். 10th 12th முடிச்சுட்டு மிலிட்ரிக்கு பீகார், இது ஜார்க்கண்டு, ஹரியானான்னு. இவன் போனால் ஹை போஸ்ட் தான் போவான், இல்லைன்னா அமெரிக்கா போயிடுவான்.